Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 3.1ல 5th sum question பாருங்க. There are 12 pieces of 5, 10, 20 rupee currencies whose total value is 105. அதான் என்ன சொல்றாங்கன்னா 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு மொத்தமா எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்குன்னா 12 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வேல்யூ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்றாங்க, 105 வருதுன்றாங்க. அடுத்து when first two sorts are interchanged in their numbers its values will be increased by 20. அதாவது மொதல் ரெண்டு டைப் ஆஃப் நோட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது வேல்யூல வந்து ஒரு 20 ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சிஸ் இன் ஈச் சார்ட். அப்போ ஒவ்வொரு டைப்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் கரன்சி நோட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 5 ரூபா நோட் எத்தனை இருக்கும், 10 ரூபா நோட் எத்தனை இருக்கும், 20 ரூபா நோட் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷன்ல என்ன பண்ணோம்னா ஒரு லெட் கண்டிஷன் போட்டு நம்பர் ஆஃப் ₹5 நோட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், நம்பர் ஆஃப் ₹10 நோட்ஸ் ஈக்குவல் டு ஒய், number of 20 rupees notes equal to z அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எடுத்துக்கிறோம். இப்போ இந்த XYZோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த XYZோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் லைனில் there are 12 pieces of 5, 10, 20 rupees கரன்சின்னு கொடுத்துருந்தாங்களா. அதாவது நம்பர் ஆஃப் கரன்சிஸ் மொத்தமே வந்து அது எத்தனை நோட் இருக்குது, 12 நோட் தான் இருக்குது. அப்போ வந்து எக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் இருக்கு, 12 பீசஸ் இருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா 12 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து வந்து அதோட டோட்டல் வேல்யூ வந்து 105 கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 ரூபா நோட்டு என் கையில் ஒரே ஒரு நோட் இருந்தா அதோட வேல்யூ எவ்வளோ, 5 × 1 ஈக்குவல் டு 5 போடுவோம். இப்போ 5 ரூபா நோட்டு என்கிட்ட 2 இருக்கு. அப்போ 5 × நம்ம என்னன்னு போடுவோம் 2 ஈக்குவல் டு, அப்போ அதோட வேல்யூ 5 2 சார் 10ன்னு போடுவோம். அப்போ இந்த மாதிரி வேல்யூஸை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. இப்போ 5 ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் நம்ம கையில இருக்கு. அப்போ அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 5 × எக்ஸ் பிளஸ் அதே மாதிரி 10 ரூபா நோட்டு வந்து ஒய் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு. அப்போ அதோட வேல்யூ என்ன வரும், 10y பிளஸ் 20z. அப்போ டோட்டலாக வந்து அதோட வேல்யூ 105 சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து தேர்ட் லைன்ல அந்த லாஸ்ட் லைன்ல when first two sorts are interchanged, அப்போ நம்ம இங்க என்ன எழுதிக்கலாம்னா when first two sorts are interchanged. இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இன்டர்சேஞ்ச்னா ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் அப்படின்னா மொதல் 2 வகைகளை வந்து இன்டர்சேஞ்ச் பண்றோம். அப்போ வந்து 5 இங்க போயிடும், இந்த 10 வந்து இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டா இங்க வந்துடும். அப்போ ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10x பிளஸ் 5y பிளஸ் 20z அப்படியே இருக்கும். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, their number its value will be increased by 20. ஆல்ரெடி இருந்த வேல்யூவோட 20 அதிகமாக கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருந்துச்சு, 105 இருந்துச்சு பிளஸ் 20, அதோட 20 வந்து ஆட் ஆகுது. அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்ல 10x பிளஸ் 5y பிளஸ் 20z ஈக்குவல் டு 105, இங்கே ஒரு 20, அப்போ 125 வந்துடும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம அப்படியே சால்வ் பண்ணி XYZக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சால்விங் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா எதை வந்து சால்வ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதுல வந்து x, y, z equal to 12 இருக்கு. இங்க 5x plus 10y plus 20z equal to 105 இருக்கு.
ஏதாவது ஒரு வேரியபிளோட நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சேம் ஆக்கணும். அப்போ ஏதாவது ஒன்று சேம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணலாம், இல்லைன்னா 20ஆல் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு எது ஈஸினா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை சேம் ஆக்கிட்டு எக்ஸ் வேரியபிளை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 5 × x 5x + 5y + 5z = 20 × 5 நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், 16 கிடைச்சிரும். செகண்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எழுதிக்கிறேன். 5x + 10y + 20z = 105. இப்போ மேலே 5x கீழே 5x, அப்போ அப்படியே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10xன்னு வரும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் சைன் சேஞ்ச் ஆயிரும். இங்கே ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆயிரும். மைனஸ் 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 இங்கேயும் மைனஸ்னு வந்துடும். அப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் இந்த +5x -5x கேன்சல் ஆகி 0 வந்துடும். அதை நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. அடுத்து இங்கே வந்து -5y -15z = இங்கே 105ல் 60 போச்சுன்னா 45 வந்துடும். பெரிய நம்பரோட சைனு மைனஸ், அப்போ -45 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -5y -15z = -45. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்விங் 2 and 3. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் வேரியபிளை எலிமினேட் பண்ணோமா, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் வேரியபிளை எலிமினேட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த இடத்துல என்ன வந்துடும், 10xன்னு கிடச்சிரும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் × 2 போட்டோம்னா நம்மளுக்கு 10x + 20y 10x + 20y. அடுத்து இங்கே என்ன இருக்குது, 20z இருக்கா. அப்போ 20 × 40z = 105 இருக்குது. அப்போ 105 × 2 போட்டோம்னா 210 வந்துடும் நம்மளுக்கு. அப்போ = 210. தேர்ட் ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிறோம். 10x + 5y + 20z = 125. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே மைனஸ் 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 எல்லாமே மைனஸ் ஆயிரும். அப்போ இந்த 10x -10x கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அடுத்து வந்து இங்கே என்ன வரும், 20yல 5y போச்சுன்னா என்ன வந்துடும், 15y வந்துடும். 15y. அடுத்து இங்கே 40zல 20z போச்சுன்னா 20zன்னு வந்துடும். = 210ல் 125 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 85ன்னு வந்துடும். அதாவது இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணோம்னா கவனிங்க, அதாவது மேலே இருக்க நம்பர் ப்ளஸ் நம்பர், கீழே இருக்கிறது மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். இங்கே சப்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாரோ பண்ணால் 10 வந்துடும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5. அடுத்து இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ கொடுத்துட்டனால இங்கே 0 ஆயிரும். மறுபடியும் இங்கேருந்து இங்கே பாரோ ஒன்றா இங்கே வந்து 10ன்னு வந்துடும். அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8ன்னு வந்துடும். அப்போ இங்கே வந்து ஒன்று பாரோ போயிட்டா 1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். அப்போ 1 - 1 0ன்னு வந்துடும். அப்போ என்ன வருது, +85ன்னு வருது. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 15y + 20z = 85. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்ல 3 வேரியபிள் இருக்க மாதிரி 3 ஈக்குவேஷன் கிடச்சிது. அதை வந்து எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு y z இருக்க மாதிரி 2 ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்விங் 4 and 5. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லா கவனிங்க. இங்கே வந்து ஒய்யை எலிமினேட் பண்ணோம்னா இந்த 4th ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா ஈஸியாக வந்து என்னது ஒய் வேரியபிளை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4th ஈக்குவேஷன் × 3 போடுறேன். 3 போட்டால் ஈக்குவேஷன் எப்படி வந்துடும், -15y. அடுத்து இங்கே ஆல்ரெடி -15z இருக்குது. அப்போ 15 × 3 வந்து 45. அப்போ -45z
45z ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 45 இருக்குது, மைனஸ் 45 இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 3 சார் 15, ரிமைனிங் 1, 4 3 சார் 12, 12 + 1 13. அப்போ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். அப்போ -135. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 5th ஈக்குவேஷனை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே எழுதிக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து 15y இருக்குது. அப்போ 15y + 20z ஈக்குவல் டு 85. என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஆட் பண்ணுறோம். ஏன்னா மேலே -15y இருக்குது, கீழே +15y இருக்குது. அப்போ ஆட் பண்ணாலே அப்படியே டேரெக்டாக கேன்சல் ஆயிடும். அப்போ இது கேன்சல் ஆகி 0 வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன வந்துடும், -45z அதில் ஒரு 20 போச்சுன்னா -25z அப்படின்னு வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து இது ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணுங்க. 5 - 5 என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். அடுத்து இங்கே 3 தான் இருக்குது. அப்போ ஒன்று பாரோ வாங்கினா இங்கே 13 வரும். 13ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், 5ன்னு கிடைச்சிடும். அப்போ பெரிய நம்பரோட இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ கொடுத்ததுனால இது வந்து 0ன்னு ஆயிரும். அப்போ அதை விட்டுலாம். அடுத்து வந்து பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், அப்போ -15 வரும். அப்போ -25z ஈக்குவல் டு -50. அப்போ z ஈக்குவல் டு -50 டிவைடட் பை -25. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 125 சார் 25, 225 சார் 50, மைனஸில் கேன்சல் ஆயிரும். அப்போ z ஈக்குவல் டு என்ன வருது நம்மளுக்கு, z ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கான ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த இஜெட்டோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4th ஈக்குவேஷன் இல்லைன்னா 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்க்கு வேல்யூ கிடைச்சிடும். அப்போ 4th 5th கம்பேர் பண்ணுறப்ப 5th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம. அப்போ z ஈக்குவல் டு 2 இதை வந்து சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 5. அப்போ 5th ஈக்குவேஷன் வந்து எப்படி மாறும், 5th ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னது, 15y + 20z, 15y + 20z ஈக்குவல் டு 85. அப்போ வந்து 15y அப்படியே இருக்கும் ப்ளஸ் 20 இன்ட்டு இஜெட்டோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 85. அப்போ 15y + 20 இன்ட்டு 2 40 ஈக்குவல் டு 85. அப்போ 15y ஈக்குவல் டு 85 - 40. அப்போ 85ல் 40 போச்சுன்னா 15y ஈக்குவல் டு 45ன்னு வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 15. அப்போ 115 சார் 15, 315 சார் 45. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, y ஈக்குவல் டு 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம். ஒய்க்கு ஃபைன் பண்ணிட்டோம், இஜெட்டுக்கு ஃபைன் பண்ணிட்டோம். இன்னும் எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா z ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 3. இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் இந்த 3 டைப் ஆஃப் நோட்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் எத்தனை பீஸ் இருந்துச்சு, 12 பீசஸ் ஆஃப் நோட்ஸ். அப்போ வந்து ஈக்குவல் டு 12. அப்போ வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஒய் வந்து 3 ப்ளஸ் இஜெட் வந்து 2 ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 + 2 5 ஈக்குவல் டு 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 - 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 12ல் 5 போச்சுன்னா 7. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3, இஜெட்டோட வேல்யூ 2. அப்படின்னா என்ன அர்த்தம், 5 ரூபா நோட்டு மொத்தம் எத்தனை இருக்கு, 7 இருக்கு. 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு, 3 இருக்கு. அடுத்து 20 ரூபா நோட்டு 2 நோட் இருக்கு. இப்போ இது எக்ஸ் ஒய் இஜெட் கண்டுபிடிச்ச உடனே அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்ல ஆன்சரை வந்து கடைசியா எடுத்து எழுதிடணும். தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் 5 rupees கரன்சி நோட்ஸ். 5 ரூபா நோட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு, 7. அப்போ ஈக்குவல் டு 7. அடுத்து நம்பர் ஆஃப் 10 rupees கரன்சி நோட்ஸ் ஈக்குவல் டு 10 ரூபா நோட்டை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம். ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது 3.
அப்போ ஈக்குவல் டு 3. அடுத்து நம்பர் ஆஃப் 20 rupees கரன்சி நோட்ஸ். 20 rupees நோட்ஸை வந்து நம்ம இஜெட்னு வச்சுக்கிட்டோம். இஜெட்டோட வேல்யூ 2, அப்போ ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி கண்டிப்பாக ஆன்சரை வந்து தனியாக கீழே வந்து எடுத்து எழுதிடணும். இப்போ வேணா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக தப்பா நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ 5 ரூபா நோட்டு 7 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 7 × 5 ப்ளஸ் 10 ரூபா நோட்டு 3 இருக்கு. அப்போ 3 × 10 ப்ளஸ் அடுத்து 20 ரூபா நோட்டு 2 இருக்கு. அப்போ 2 × 20. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? 105 கிடைக்கணும். அப்போ 7 பைசா 35 ப்ளஸ் 3 × 10 30 ப்ளஸ் 2 × 20 40. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 70 ப்ளஸ் 30 100. இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ 105. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஸ்டினில் வந்து அவங்க கொடுத்துருந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? 5 ரூபா நோட்டு எக்ஸ்னும் 10 ரூபா நோட்டை ஒய்னும் அடுத்து 20 ரூபா நோட்டை இஜெட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்மளா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி ஒவ்வொரு டைப் ஆஃப் நோட்லேயும் எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.